ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 21/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மாலை வரை, பின்பு மூலம் நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தசி காலை 7:30 வரை, பின்பு பௌர்ணமி திதி. அமிர்த யோகம் மாலை வரை, பின்பு யோகம் நல்லதல்ல. இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷம் ரிஷப ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம். இன்று மாலை 6:19 பிறகு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இருந்தது ரிஷப ராசிக்கு மாறுகிறது. அதனால் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மேஷ ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் உங்களுக்கு மாலை வரை இருக்கும். அதன் பிறகு மாறிவிடும். காலையில் இருந்து நீங்கள் சற்றே மனசஞ்சலமும் மனக்கவலை உள்ளவராக இருப்பீர்கள். இதனால் தொழிலில் சற்று கவனம் குறைவாக இருக்கும். மாலைக்கு மேல் அது உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கிவிடும். சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிட்டும். அஸ்வினி நட்சத்திரம். ஆரோக்கிய நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத திருப்பம் உண்டாகும். காத்திருந்த நபரை சந்திப்பதன் மூலம் தனவரவு கிட்டும். சிறு தொழில்களில் லாபம் அதிகமாகும். பரணி நட்சத்திரம். தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டி வரும். தந்தையாரிடம் சற்று கோபம் உண்டாகும். அரசு வழி ஆதாயம் உண்டு. பூமி லாபம், தனவரவு உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம். சகோதரர் வழி சற்று பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். தேவையில்லாமல் கலகம் செய்து வம்பை வளர்ப்பீர்கள். திடீர் தனவரவு ஆதாயம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களே, மாலை 6 மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. சற்று எதிலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு நண்பர்களுடன் இனிய பயணம் உண்டாகும். உங்களது ராசியில் குரு உள்ளதாலும் பஞ்சமஸ்தானத்தில் கேது உள்ளதாலும் நினைத்த காரியம் வெற்றியாகும். கிருத்திகை நட்சத்திரம். தொழில்கள் வளர்ச்சி பெறும். சிறு தொழில்களில் நல்ல லாபம் உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கு, வாகனம் வாங்கி விற்பவர்களுக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரம். திருமண சம்பந்தமான பேச்சுகள், வார்த்தைகள் நடக்கும். உறவு முறையில் திருமணம் நடக்கும். தொழிலில் லாபமும் அலைச்சலும் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்வீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம். இயந்திர தொழில்கள், கணினி தொழில்களில், தையல் தொழில்களில் போன்றவற்றில் வளர்ச்சியும் அதிகமான தனவரவும் கிட்டும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். மிதுன ராசி அன்பர்களே, இனிமையான நாளாக அமையும். தொழில் வளர்ச்சியும் தனலாபமும் உண்டாகும். கவலைகளை மறந்து இனிய பயணம் செய்வீர்கள். திருமண தேதி குறிக்கப்படும். மிருகசீரிஷ நட்சத்திரம். கட்டட தொழில்களில் புதுமை புகுத்துவீர்கள். உங்களது வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். மாமியார் வழி தனவரவு உண்டாகும். வாகன யோகம் உண்டு. 2வது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. எதிர்பார்த்த பணம் கிட்டும். வருமானத்தை பெருக்குவதற்கு வழி செய்வீர்கள். நண்பர்களால் உதவி உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம். சிறு தொழில்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். இரும்பு தொழிலில் லாபகரமாக நடக்கும். அரசு தொழில்களில் பதவி உயர்வு, இடமாற்றம் எதிர்பார்க்கலாம். தொழிலில் சற்று பிரச்சனைகள் அலட்டும். வியாபார நிமித்தம் பயணம், அலைச்சல், தனவரவு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரம். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். வெளிநாடு சென்று புகழ் பணம் பெறுவீர்கள். கட்டிட தொழில்களில் லாபம் பெருகும். மின்சாரத்துறை, வங்கித்துறையில் இடமாற்றம் எதிர்பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, பயண அலைச்சலால் நினைத்தது நிறைவேறும். எதிர்பார்த்தது சிறப்பாக நடக்கும். நண்பர்கள் வழியில் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புனர்பூச நட்சத்திரம். வெளியூர் செல்லும் காரியம் வெற்றியாகும். நினைத்தது நிறைவேறும். யாரை காண செல்வீர்களோ அவர்களால் மரியாதையும் மதிப்பும் ஆதரவும் உதவியும் கிட்டும். கடன் உதவி பெறுவீர்கள். புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும். பூசம் நட்சத்திரம். மனைவி கணவன் கழகம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். விட்டு கொடுப்பது மனதுக்கு ஆறுதல் அளிக்கும். குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகமாகும். ஆடம்பர பொருள்கள் வந்து சேரும். உறவினர்களால் செலவு உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம். எதை எதிர்பார்த்து செல்வீர்களோ அந்த காரியம் இனிதே நடக்கும். பத்திரிகை துறையில் வளர்ச்சி உண்டாகும். பேனாவால் சாதிப்பீர்கள். அதாவது எழுத்துத்துறையும் கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். தனவரவு, தொழில் லாபம் அதிகமாகும். சிம்மராசி அன்பர்களை, மகிழ்ச்சி நிறையும் நாள். 7ஆம் இடத்து சனி, 8ஆம் இடத்து ராகு,
தொழிலில் சற்று மந்த நிலை காணப்படும். எனினும் தொழிலில் லாபம் உண்டாகும். 9ஆம் இடத்து செவ்வாய் அரசு ஆதாயம் போன்ற நற்பலன்களை தருவார். மகம் நட்சத்திரம் நிலைமைகள் சாதகமாக இருக்கும். தேவைப்படும் நேரத்தில் உதவிகள் கிடைக்காமல் சங்கடம் ஏற்படும். தொழிலில் சற்று மந்தமான நிலை ஏற்படும். வாகனம் வாங்க யோசனை உண்டாகும். பூரம் நட்சத்திரம் சட்டத்துறையில் சற்று சிக்கல்கள் உண்டாகும். எனினும் 10ஆம் இடத்தில் உள்ள குரு 11ஆம் இடத்தில் உள்ள சூரியன் புதன் சுக்கிரனால் சட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தனம் சற்று செலவாகும். உத்திர நட்சத்திரம் கணவன் மனைவி கேஸ் வழக்கு சாதகமாக அமையும். கடன் தொல்லை சற்று கவலை தரும். 2ஆம் இடத்தில் உள்ள கேதுவால் மருத்துவ செலவு உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது நிலையில் மாற்றம் வரும். இதுவரை இருந்து வந்த பணப்பிரச்சனை கடன் தொல்லை தீருவதற்கு உதவிகள் கிட்டும். 3ஆம் இடத்து சந்திரனால் சகோதரர்களால் மனக்கவலை வரும். உத்திர நட்சத்திரம் எதிர்பார்த்த பணத்தால் சற்றே மனக்கவலை உண்டாகும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கும். வியாபாரத்தில் சற்று லாபம் குறையும். சகோதரர்களால் சற்று செலவுகளும் மன வருத்தமும் உண்டாகும். வெளியூர் பயண அலைச்சல் உண்டு. அஸ்தம் நட்சத்திரம் வேலை விஷயத்தில் பிரச்சனைகள் சற்று அதிகமாகும். அதிகாரிகளின் தொல்லையும் அதிகமாகும். கடன் தொல்லை சற்று கூடும். எதிர்பார்த்த உதவி தாமதமாக வரும். வீட்டு செலவுகள் அதிகமாகும். வரவை விட செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரம் எதிர்பார்த்த செய்தி வரும். கணவனால் சற்று பாதிப்பு வரும். நகைக்கடன் தொல்லை தரும். மனக்கவலை பயண அலைச்சல் உண்டாகும். தனவரவு சற்று குறையும். துலாம் ராசி அன்பர்களே, சட்டத்துறையில் புதிய முயற்சிகள் வெற்றியாகும். புதிதாக தொடங்கும் வியாபாரம் லாபம் அளிக்கும். ஜவுளித்துறை, உலோக சம்பந்தமாக தங்கம் போன்ற புது வியாபார ஸ்தாபனத்தால் வளர்ச்சியும் லாபமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். தனவரவு அதிகமாகும். சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். வாகன லாபம் வந்து சேரும். வாகன ஓட்டுநர்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரம் பட்டறை தொழிலில் அமோக லாபம் கிடைக்கும். தங்கம் வெள்ளி போன்ற தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். சுப செலவுகளும் உண்டாகும். திருமண தேதி நிச்சயிக்கப்படும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். விசாக நட்சத்திரம் கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். நண்பர்களால் சற்று பிரச்சனையை எதிர்கொள்வீர்கள். திடீர் திருமண யோகம் உண்டு. சுப செலவுகள் குடும்பத்தில் உண்டாகும். சட்ட பிரச்சனைகள் சாதகமாகும். தொழில் லாபம், வியாபார லாபம் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் உள்ளார். ஆத்ம பலம், தைரியம் உண்டாகும். 4ஆம் இடத்தில் உள்ள சனியால் தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். 5இல் உள்ள ராகு பயண வெற்றியும் தலைமை பதவியும் தருவார். 7இல் குரு திருமண தேதி சுபசேதி வரும். 8இல் 3 கிரக சேர்க்கை. நினைத்தது யாவும் நிறைவேறும். விசாக நட்சத்திரம் நினைத்தது நிறைவேறும் நாள் என்று புதிய வாகன லாபம் வந்து சேரும். தாயாரின் உடல்நிலைக்கு மருத்துவ செலவு உண்டாகும். கால் பிரச்சனை சற்று அலட்டும். செலவுகள் அதிகமாகும். வரவுகளும் அதிகமாகும். உணவுப் பொருள்களால் லாபம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம் கேஸ் வழக்கு தீரும். திடீர் உதவி கிட்டும். கூட்டு முயற்சி வெற்றி பெறும். கோபம் சற்று அதிகமாகும். இரு தொழில்கள் செய்ய வேண்டி வரும். தனவரவு அதிகமாகும். நினைத்தது நிறைவேறும் நாள் என்று. கேட்டை நட்சத்திரம் தாய்மாமன் உறவு முறையில் சுபசேதி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு வந்து சேரும். காவல்துறையில் வேலை கிடைக்கும். அரசு ஆதாயம் உண்டு. வியாபார லாபம், தொழில் லாபம் வெற்றி பெறும். தனுசு ராசி அன்பர்களே, காரிய தடை அகலும். வேண்டுதல்கள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் சுலபமாகும். அரசு ஆதாயம் உண்டு. அரசு தொழில் புரிவோருக்கு சற்றே சங்கடங்கள் நேரிட வேண்டி வரும். தனவரவு, வியாபார லாபம், தொழில் லாபம் உண்டாகும். மூல நட்சத்திரம் பேச்சு தொழிலில் தனவரவு கிட்டும். எழுத்துத்துறை, கலைத்துறை சிறக்கும். கல்வி உதவித்தொகை வரும். வெளியூரில் இருந்த உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் புது வரவு, அதாவது குழந்தை பாக்கியம் கிட்டும். போராட நட்சத்திரம் வாய் வார்த்தைகளின் கடுமையை குறைத்துக் கொள்வது நலம் செய்யும். தன் கீழ் வேலை செய்பவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. சகோதர கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். உத்திராட நட்சத்திரம் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பழைய நண்பர்களை சந்திப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். செலவுகளும் அதிகமாகும். தனவரவு, தனலாபம், தொழில் லாபம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் உள்ள சனியாலும் 3ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயின் கிரகபலத்தாலும்
அரசு வேலை தேடுபவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். தனவரவு அதிகமாகும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரம் செலவுகளும் வரவுகளும் அதிகமாகும். குடும்ப உறவினர்களின் உதவியால் கடன் பிரச்சனை தீரும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தொழிலில் வளர்ச்சியும் தனலாபமும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவியும் ஆதாயமும் கிட்டும். கேஸ் வழக்குகள் சாதகமாக அமையும். நினைத்த காரியம் வெற்றியாகும். திருவோண நட்சத்திரம் குழந்தை இல்லையே என்று ஏங்குபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். திருமண தடை அகன்று திருமண தேதி குறிக்கப்படும். ஆலய திருப்பணிகள் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக தொடர்பால் நினைத்தது நிறைவேறும். தொழிலில் அதிக லாபமும் வந்து சேரும். அவிட்ட நட்சத்திரம் உறவினர்களால் மன உளைச்சல் வரும். பணச்செலவு சற்று கூடும். சுப நிகழ்ச்சிக்காக அதிக பணம் செலவு செய்வீர்கள். வாகன லாபம் உண்டு. இரும்பு தொழிலில் லாபம் வரும். திடீர் தனவரவு உண்டாகும். பிரச்சனைகள் யாவும் சாதகமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ஆட்சி பலத்துடன் 3ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும் 4இல் உள்ள குரு 5இல் உள்ள 3 கிரக சேர்க்கையால் பலவிதமான அனுகூலமான பலன்கள் கிட்டும். லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் நன்மை செய்யும். லாபங்களும் அதிகமாகும். தொழில் லாபம் வியாபார லாபம் பெருகும். அவிட்ட நட்சத்திரம் தனலாபம் வரவு அதிகமாகும். கால்நடைகளால் லாபம் அதிகமாகும். விவசாய விளைபொருள்களால் அதிக லாபம் உண்டாகும். அரசு வேலையில் உயர் பதவி கிட்டும். புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டு. இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாக இருக்கும். சதய நட்சத்திரம் கலைத்துறையில் வளர்ச்சியும் தனவரவும் அதிகமாகும். வெளிநாடு சென்று பணம் சம்பாதிப்பீர்கள். மனைவிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலையுள்ள மணமகன் அல்லது மணமகள் அமைவாள். பூரட்டாதி நட்சத்திரம் புதிய முயற்சிகள் கூட்டு முயற்சிகள் வெற்றியும் லாபமும் உண்டாகும். தனவரவு தொழில் லாபம் அதிகமாகும். கடனுதவி கிட்டும். திடீர் சுபசெய்தி வரும். வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயின் ஆட்சி பலத்தால் அரசு தொடர்பு, அரசு ஒப்பந்தம், அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இனிமையான செய்தி வந்து சேரும். மனமகிழ்ச்சியும் குடும்பத்தில் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரம் பூமி லாபம் உண்டு. வாகனம் வாங்குவீர்கள். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். தொழிலில் முதலீடு அதிகமாகும். விவசாய விளைபொருள்களால் லாபம் உண்டாகும். ஆசிரியர்களுக்கு தலைமை பொறுப்பு, முக்கிய பொறுப்பு கிட்டும். உத்திரட்டாதி நட்சத்திரம் தடைகள் அகலும். திருமண செலவுகள் வரும். பிள்ளையால் தனவரவு உண்டாகும். ஆரோக்கிய பிரச்சனை தீரும். மருத்துவ தொழில் சிறக்கும். ஆன்மீக பணிகள், சமூக சேவை பணிகளில் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரம் சுப செலவுகள் குடும்பத்தில் உண்டாகும். ஆபரணம் வாங்குவீர்கள். வெளிநாட்டிலிருந்து தனவரவு வந்து சேரும். பிள்ளை வழி தனவரவு உண்டாகும். அரசு தொழிலில் லாபம் அதிகமாகும். வாகன லாபம் உண்டு. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.